அன்புக்குரியவர்கள், காணாமல் போனதின் வழி என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு வழி. ஆழமான உணர்வு பிணைப்பு கொண்ட ஒரு வழியாக அது இருக்கிறது. இது ஒரு மௌனமான ஒரு காயம். மனதிலே தொடர்ந்தும் மௌனமாக ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ஒரு காயமாக இருந்து வருகிறது. குறித்த காணாமலாக்கப்பட்ட நபர் எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறியாத மிக வலிமை வார்ந்த ஒரு நிலைமை, ஒவ்வொரு நாளும் காத்திருக்கின்ற ஒரு நிலைமை. எனவே அந்த வகையில் ஒருவரின் தந்தை, மகன், சகோதரி, கணவன், மனைவி அல்லது நண்பர் என்ற அடையாளத்தோடு மட்டும் அல்லாமல் அந்த உறவுகளின் நினைவுகளோடு வாழ வேண்டிய ஒரு நிலை காணப்படுகிறது. எனவே பொறுப்புள்ள அரசாங்கமாக, பொறுப்புள்ள ஒரு பிரஜையாக இந்த நிலைமைக்கு எவ்வாறு நாம் ஒத்துழைப்பது என்பது சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும். காணாமல் போனவர்களுடைய குடும்பங்கள் நீதியை நாடி நிற்கின்றன. உண்மை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஆவலாக இருக்கின்றனர். எனவே அந்த வகையில் அவர்களுடைய அந்த கேள்விகளுக்கு நிலையான தீர்வுகளை வழங்குவது அரசாங்கத்தின் கடமையாக நினைக்கின்றேன். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப உதயசனக், காலை வந்தனங்கள், குட் மார்னிங். அன்புக்குரியவர்கள், காணாமல் போனதின் வழி என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு வழி. ஆழமான உணர்வு பிணைப்பு கொண்ட ஒரு வழியாக அது இருக்கிறது. இது ஒரு மௌனமான ஒரு காயம். மனதிலே தொடர்ந்தும் மௌனமாக ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ஒரு காயமாக இருந்து வருகிறது. குறித்த காணாமலாக்கப்பட்ட நபர் எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறியாத மிக வலிமை வார்ந்த ஒரு நிலைமை, ஒவ்வொரு நாளும் காத்திருக்கின்ற ஒரு நிலைமை. எனவே அந்த வகையில் ஒருவரின் தந்தை, மகன், சகோதரி, கணவன், மனைவி அல்லது நண்பர் என்ற அடையாளத்தோடு மட்டும் அல்லாமல் அந்த உறவுகளின் நினைவுகளோடு வாழ வேண்டிய ஒரு நிலை காணப்படுகிறது. எனவே பொறுப்புள்ள அரசாங்கமாக, பொறுப்புள்ள ஒரு பிரஜையாக இந்த நிலைமைக்கு எவ்வாறு நாம் ஒத்துழைப்பது என்பது சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும். காணாமல் போனவர்களுடைய குடும்பங்கள் நீதியை நாடி நிற்கின்றன. உண்மை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஆவலாக இருக்கின்றார். எனவே அந்த வகையில் அவர்களுடைய அந்த கேள்விகளுக்கு நிலையான தீர்வுகளை வழங்குவது அரசாங்கத்தின் கடமையாக நினைக்கின்றேன். இந்த நாட்டில் சமாதானத்தை எதிர்பார்த்து இனங்களுக்கிடையிலே நல்லுறவை கட்டியெழுப்பி சமாதான தேசமாக இந்த நாட்டை மிளிர வைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு உருவாக்கப்பட்ட அரசாங்கம்தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். எனவே அந்த வகையில் பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகத்தின் ஊடாக ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையில் எமது அரசாங்கம் அனைத்து விதமான ஒத்துழைப்புகளையும் அதற்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி இந்த நாட்டில் சமாதானத்தை நிலைநிறுத்துவதற்கான அந்த ஏற்பாட்டுக்கு நாங்கள் உதவி செய்து வருகின்றோம். நமக்கு தெரியும்,
பொதுவாக இந்த நிறுவனத்தின் ஊடாக இந்த நிறுவனத்திலே பணியாற்றுகின்றவர்கள் குறித்த இலக்குக்காக பல்வேறுபட்ட தியாகங்களுக்கு மத்தியில் அதனை மேற்கொண்டு வருகின்றார்கள். காணாமலாக்கப்பட்ட அலுவலகத்தின் ஊடாக மாத்திரம் இந்த இலக்கை அடைந்து கொள்ள முடியாது. மாற்றமாக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஏனைய அரச நிறுவனங்கள், சிவில் சமூக அமைப்புகள், அதேபோன்று மதத் தலைவர்கள் அனைவரது ஒத்துழைப்பும் இதற்கு எமக்கு தேவைப்படுகிறது. இத்தகைய வழி மீண்டும் இந்த நாட்டில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இத்தகைய நிலைமைகள் ஏற்படாமல் இருப்பதற்கான வழிவகைகளை செய்வதும் ஒரு பொறுப்புள்ள அரசாங்கத்தின் கடமையாக நாங்கள் பார்க்கின்றோம்.